நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 50வது தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்தாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஷாஹி அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதி பதவியில் இருந்தாங்க. இவங்க எப்போ பதவி ஏற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி பதவி ஏற்றாங்க. இவருடைய பதவி காலம் 2020 டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைந்திருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய 2வது மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் பானர்ஜி அப்படிங்கிறவங்களை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரைத்திருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பொறுப்பெடுத்திருக்காங்க. அது குறித்தாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மனித உரிமை கழகத்தின் தலைவராக மேகாலயா உயர்நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இவங்க கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஓய்வு பெற்றிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆணைய தலைவர் பொறுப்பு யாருக்கும் வழங்கலை. மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்த நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் அவர்கள் பொறுப்பு தலைவராக அப்பதவியில் நீடிச்சிட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான எஸ் பாஸ்கரன் அப்படிங்கிறவங்களை மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நம்முடைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் எப்போ பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2020 அன்று பொறுப்பெடுத்திருக்காங்க. 3 ஆண்டுகள் இப்பதவியில் நீடிப்பார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இவர் எப்போ உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி வகித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 to 18 அந்த காலகட்டத்தில் தான் இவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தலைவரை பதவி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அது குறித்தாக பார்க்க போகிறோம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தற்போதைய தலைவராக சிவன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க எப்போ பதவி ஏற்றுட்டாங்க பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்றிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யார் தலைவர் பதவியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் குமார் அப்படிங்கிறவங்க பதவியில் இருந்தாங்க. இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 2021 ஜனவரி 14ஆம் தேதியுடன் முடிவடைஞ்சிட்டது. இந்நிலையில் இவரை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க பதவியை நீட்டிப்புக்கு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை குழு முடிவெடுத்திருக்குது. பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய மூத்த நீதிபதிகளை தலைமை நீதிபதி அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக பதவி உயர்வு வழங்குவதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் அண்மையில் பரிந்துரைச்சிருக்குது. அதற்கு இந்த பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்ற உத்தரவுகளை மத்திய அரசு பிறப்பிச்சிருக்குது. உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜிதேந்திர குமார் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்களை சிக்கிம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்ற இருக்காங்க. சிக்கிமில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அருப் குமார் கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க ஆந்திர மாநிலத்துக்கு மாற்ற இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரா சிங் சவுகான் அப்படிங்கிறவங்களை உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்துக்கும் ஒடிஷா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ரஃபிக் அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்துக்கும் மாற்ற இருப்பதாக இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா எந்த மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ் முரளிதர் அப்படிங்கிறவங்க ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஹிமா கோலி அப்படிங்கிறவங்க தெலுங்கானா உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பங்கஜ் மித்தல் அப்படிங்கிறவங்க ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்றத்துக்கும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதிகளாக நியமனம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேளாண் உற்பத்தியில் 2020 இந்தியா சாதனை புரிஞ்சிருக்குது. இதை கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது நம்முடைய உற்பத்தியினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி வேளாண் துறையினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 15% அளவிற்கு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டினுடைய முதல் மற்றும் 2வது காலாண்டில் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 3.4% இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுவே 2019-20 அதாவது ஜூன் டு ஜூலை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
சாகுபடி காலத்தில் உணவு தானிய உற்பத்தி வந்து 296.65 மில்லியன் டன்னாக வந்து இருந்துச்சு. இதுவே 2020-21 அந்த நடப்பாண்டில், அதாவது ஜூலை ஜூன் அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் 300 மில்லியன் டன்களை வந்து தாண்டி விட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரயில்வே வாரியத்துக்கு வந்து புதிய தலைவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பதவியில் இருந்த வி.கே. யாதவ் அப்படிங்கிறவங்களுடைய பதவி காலம் வந்து டிசம்பர் 31, அதாவது டிசம்பர் 31, 2020 ஆண்டுடன் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த யாதவுக்கு பார்த்தீங்கன்னா, வி.கே. யாதவ் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஓராண்டு வந்து பதவி நீடிச்சிருக்காங்க. அவருடைய பதவி காலம் வந்து இப்போ தற்போது முடிவடைஞ்சதுனால புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக வந்து சுனித் சர்மா அப்படிங்கிறவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து இந்தியாவினுடைய பதவிக்காலம் வந்து இன்று வந்து தொடங்குகிறது. அதாவது 1/1/2021 அன்று தொடங்குகிறது. இதில் வந்து 15 நாடுகள் கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து 2021 மற்றும் 2022 ஆகிய 2 ஆண்டுகளுக்காக நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பதவிக்காலம் வந்து இன்று வந்து தொடங்கியிருக்குது. இதில் ஐநாவுக்கான இந்திய தூதர் டி.எஸ். திருமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து 8வது முறையாக வந்து நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக வந்து இந்தியா வந்து இணைய இருக்குது. தற்போதைய சுழற்சியில் மேலும் பார்த்தீங்கன்னா நார்வே, கென்யா, அயர்லாந்து, மெக்சிகோ ஆகிய நாடுகளும் வந்து அதில் வந்து இணைகிறாங்க. இந்த சுழற்சி அடிப்படையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை வந்து இந்தியா ஏற்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், அதனுடைய சார்ந்த வளர்ச்சி போன்ற அடிப்படை மதிப்பீடுகளை வந்து இந்தியா ஊக்கப்படுத்தும், பன்முகத்தன்மையை வந்து வலுப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இந்திய தூதர் டி.எஸ். திருமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய 67வது கிராண்ட் மாஸ்டர் வந்து உருவெடுத்திருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா மாநிலத்தைச் சேர்ந்த 14 வயதான லியோன் மன்டோன்கா அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவினுடைய 67வது கிராண்ட் மாஸ்டராக வந்து உருவெடுத்திருக்காங்க. இது எப்படி இந்த சாதனையை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியில் நடைபெற்ற வெர்கானி கோப்பை செஸ் போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து இவர் வந்து இந்தியாவின் 67வது கிராண்ட் மாஸ்டராக வந்து உருவெடுத்திருக்காரு. இதுக்கு வந்து யார் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணியின் சார்பாக பங்கேற்ற வீரர் வந்து மறைஞ்சிருக்காரு. அது குறித்தா பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முன்னாள் ஹாக்கி வீரர் மைக்கேல் கிண்டோ அப்படிங்கிறவங்க வந்து உடல்நலக் குறைவு காரணமாக வந்து மறைஞ்சிருக்காங்க. இவர் எப்பமெல்லாம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972 முனிச் ஒலிம்பிக் போட்டியில் வந்து வெண்கலப் பதக்கமும், 1975 உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டமும் வென்ற இந்திய அணியில் வந்து இவர் வந்து அங்கம் வகிச்சிருக்காரு. 1972 ஆண்டு வந்து இவருக்கு வந்து இந்திய அரசு வந்து இவரை கௌரவிக்கும் விதமாக வந்து அர்ஜுனா விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் இந்திய அணிக்காக வந்து இவர் பார்த்தீங்கன்னா 3 கோல்கள் அடித்தது வந்து குறிப்பிடத்தக்கது.